வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுதுன்னா இந்த டிசம்பர் மந்த் பற்றி பேச போகிறேன். டிசம்பர் ரொம்ப டேஞ்சரான டைம் உலகத்தில். எப்பவும் கூட டிசம்பர் மந்த்து வாழ்க்கைಯಲ್ಲಿ இதாரவன்னு ரொம்ப விஐபியாக எறது போயிடுவார். அதே மாதிரி இந்த பூகம்ப, சுனாமி, இந்த கிட்னாப் இதெல்லாம் டிசம்பர் நவம்பர் தான் அதிகமாக நடக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி டிசம்பர் மந்தில் 2 ராசிகள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ரொம்ப டேஞ்சர். ஒன்று மேஷா ಮತ್ತು ரிஷபா. இந்த ரெண்டு ராசிகள் கூட ரொம்ப கவனம் விட்டு கேட்கணும். அந்த மாதிரி இருக்குது வைப்ரேஷன். அதில் என்ன ஆகுதுன்னா இந்த 9 கிரகத்திலே சனி இருக்கிற இடத்துல இருக்குவார், மீன ராசியில் இருக்குவார். அதே மாதிரி குரு கூட இந்த டிசம்பர் மந்தில் சேஞ்ச் ஆகுவார். கடகலிಂದ மிதுனಕ್ಕೆ வராரு குரு பகவான். ராகு கேத்து இருக்கிற இடத்துல இருக்குவார். கும்பராசி சிம்ம ராசியில் தான் ராகு கும்பராசியில் இருப்பார், கேத்து சிம்ம ராசியில் இருக்கார். ஆனால் புதன், சூரியன், சுக்ரன், அங்காரக்கன் இந்த 4 பேர் தான் சேஞ்ச் ஆகுவார். 4 பேர் என்ன டிஃபென்ஸ் ஆங்கிள் சேஞ்ச் ஆகுவார். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா ரிஷபத்திலிருந்த ருஷிக ராசிக்கு எல்லோரும் வர்றாரு. அதே மாதிரி டிசம்பர் எண்டில் 29ஆம் தேதி 28 கண்டிப்பாக இந்த 4 கிரகனு கூட தனுஷ் ராசிக்கு வராரு. இது ரொம்ப ஆபத்தான டைம். 2 ராசிகாருக்கு ரொம்ப முக்கியமாக கேட்கணும். இந்த சூரியன் சுக்ரன் அந்த இடத்துலேருந்து குரு பார்வை பார்த்தா, குரு சுக்ரன் 2 பேரும் பார்த்தா என்ன ஆகுன்னா வாழ்க்கையில் இந்த குரு சுக்ரன் 2 பேரும் இருந்தால் பணம் வரும், பேர் வரும். ஆனால் கெட்ட பேர் பெண்ணுங்களோட நிறைய கெட்ட பேர் வரும். பெண்ணும் இல்லை பையன் இந்த பெண்ணின் மேலே கெட்ட பேர் வரும், ஒரு பொண்ணாக இருந்தால் பையன் மேலே கெட்ட பேர் வரும். ஆனால் நெகட்டிவில் நல்ல பேரு புகழ் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த கெட்ட பேர் வரும். கண்டிப்பாக பேரு புகழ். ஏன்னா அந்த நேரத்தில் லேடிஸ் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தனுசு ராசிலி சுக்ரன் இருக்க போது தான் நிறைய வாட்டி பெண்ணுங்களை அதிகமாக நிறைய பேர் ஒரு பெண்ணை தூக்கிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்குது. ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர்னு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க சித்திரம்சம் பண்ணி கொலை கூட பண்ணிட்டார் இந்த ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. இந்த தனுசு ராசிலே சுக்ரன் ஒரு போது எப்பவும் நியூ இயர் அதிகமாக வரும். நியூ இயர் என்னன்னு தெரியல, போதைனாலே தான் பெண்ணுங்களுக்கு மேலே கண்ணு வருமோ இதுக்கெல்லாம் பெண்ணுங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு பசங்களை ஏமாற்றுவாரோ தெரியாது. 2 பேருதும் தப்பு இருக்கிறதோ தெரியாது. ஆனால் கவனமாக இருக்கிறவங்களுக்கே இப்போ ஒரு மாதல் போல்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நல்லவங்களுக்கு யார் கூடவும் போகாதவங்களுக்கு கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். தனுசு ராசியில் சுக்ரன் இருக்கிறது நான் ரொம்ப பயப்படுவேன். அஸ்ட்ராலஜியில் சுக்ரன் இருக்கிற இடம் தனுசு ராசியில் இருக்கக்கூடாது. 12 ராசி பற்றி பேச போகிறேன். அடுத்தது துளாராசி. துளாராசிக்கு சூப்பர் சக்ஸஸ். குரு பகவான் உங்களை விட்டு போயிட்டு தமிழ் விஜய் துளாராசி தான் பிறந்துக்கிறார். விசாக நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறார். அதே மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துச்சு. நான் சொன்னேன் நடக்குவேன்னா கண்டிப்பாக அன்றைக்கே 27ஆம் தேதி தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு. கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன் பாருங்கள். இந்த மாதத்தில் அவங்களுக்கு வெரி சக்ஸஸ் எழுதி வச்சுங்க. சூப்பர் விஜய் அடுத்தது சிஎம்ஆர் வாய்ப்பு எல்லாம் இருக்குது, எல்லாம் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நான் எழுதி வைக்க. இப்போ பார்த்தீங்களா ஐடியா எப்படி இருக்குது. இப்போ எம்ஜிஆர் கட்சிக்கும் சேர்ந்துட்டார், பிஜேபி கட்சிக்கும் சேர்ந்துட்டார். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி பிஜேபிக்கு டையப்பாக இருக்குது, விஜய் இவருக்கு டையப் ஆகிட்டார். கண்டிப்பாக பிஜேபி வாய்ப்பு, கண்டிப்பாக ஓட்டு நல்லா விடும். அதே மாதிரி சூப்பர் சக்ஸஸாக இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது விஜய்க்கே இதுக்கு மேலே பிரச்சனையே வராது கண்டிப்பாக. ஏன்னா 6ல் சனி இருக்கிறார். அதனால தான் எதிரி நிறைய இருக்கிறார். எதிரி நிறைய இருந்தார். அதே மாதிரி குரு 10ல் இருந்தால் வேலைக்கு தொந்தரவு ஆயிடுச்சு. இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். டிசம்பர் 5 இருந்தால் விஜய்க்கு வெரி சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் அவர் அப்பப்போ திருநள்ளாருக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது நடக்கும். திருநள்ளாருக்கு போகணும் விஜய். அதே மாதிரி துளாராசிகருக்கு எல்லோரும் கூட திருநள்ளாருக்கு போகணும். திருநள்ளாருக்கு போயிட்டு வந்தாலே வெரி சக்ஸஸ். மாதம் போனாலும் நல்லது நடக்கும். டிசம்பர் மந்த்து நீ திருநள்ளாருக்கு போயிட்டு வேண்டிக்கிட்டா வெரி சக்ஸஸ் கொடுக்கும். டிசம்பர் மந்தில் குரு பகவான் சனி பகவானை பார்த்துட்டு குரு பகவானை பிரம்மனை பார்க்கணும். பின்னாடி பிரம்மனை பார்த்தாலே போதும், வெரி சக்ஸஸ் கொடுக்கும். ஆனால் துளாராசிக்கு நிறைய பணம் கிடைக்கும். பணம் கொடுக்குற இடம் 2வது இடம் ராசிக்கு 2வது இடம் ருஷிக ராசி 2ல் சூரிய பகவான் இருக்கிறார்.
11ஆதிபதி 2ல் இருந்த வெரி சக்ஸஸ், பணம் வரும். அதே மாதிரி 11ஆதிபதி ராசியாதி 2வது இடத்துல வந்து செவ்வாய் கூட சேர்ந்தாலும் கூட உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அதை ப்ரமோஷன் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இடம் வாங்குறீங்க, அதே மாதிரி ஒரு புக்கு கூட வாங்கலாம், பணம் வாங்கலாம். ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக சக்ஸஸ் கொடுக்கும். ஷேர் மார்க்கெட் வந்து உங்களுக்கு நல்லா தூக்கிடும். ஏன்னா புதன் வந்து 2ல் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டு பேச்சில் நல்லா சம்பாதிக்கிறீங்க. அதே மாதிரி சுக்கிரன் ராசிக்குடையவங்க கூட 2வது அதிபதி இருக்கு. உங்களுக்கு சிம்ம ராசிக்கு எவ்வளோ பணம் வரும், அது 4 மடங்கு கூட துலா ராசிக்கு இருக்கும். துலா ராசிக்கு வந்து பணம் அள்ளி கொடுக்கும். டிசம்பர் 5ஆம் தேதி உங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதுக்காக வந்து எல்லா யோகத்தை கொடுக்குறாரு. ஆனால் சனி வந்து ஒரே ஆள் தான். ஏன்னா சனி 4 கூடயும் 5 கூடயும் 6ல் இருக்கிறார், 6 கூடயும் 9ல் இருக்கிறார். ஆனால் நீங்கள் வந்து போகிற இடம் வந்து திருநள்ளாறு தான் போகணும். கண்டிப்பாக போயிட்டு அங்கே நல்ல எண்ணெய் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு திருநள்ளாறில் உட்காந்துட்டு வேண்டிக்கிட்டு சனி பகவான், அதே மாதிரி குரு பகவான் வேண்டிக்கிட்டால் துளாராசிக்கு எவ்வளோ எதிரி இருந்தாலும் கூட அழிஞ்சிடுவார். எவ்வளோ திருச்செந்தூர் முருகனுக்கு போயிட்டு செத்திர சம்மாரம் பண்ணாது, அது வேறு. இது சனி பகவானோட செத்திரி, அது முருகனோட சம்மானம். செவ்வாயோட செத்திரி வேறு, முருகன் சனியோட செத்திரி வேறு. சனி பகவானை நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும், கண்டிப்பாக வெரி சக்ஸஸ்ஸு. அதிகமாக காக்காவுக்கு நீங்கள் சோறு போட்டாலே போதும், உங்களுக்கு ப்ராப்ளம் தீஞ்சிடும். சனி பகவானை வேண்டிக்கிட்டு காக்காக்கு சோறு போடுங்க, வெரி சக்ஸஸ்ஸு. இந்த டிசம்பர் மந்த் வெரி சக்ஸஸ் உங்களுக்கு.